சவுதி அரேபியாவின் கல்வி அமைச்சகத்தின் நடப்பு கல்வியாண்டில் பள்ளி கேண்டீன்களுக்கான சுகாதார தேவைகள் குறித்த புதிய வழிகாட்டுதல்களின்படி மேல்நிலைப் பள்ளிகளை தவிர ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் உள்ள கேண்டீன்களில் காஃபி மற்றும் டீ விற்பனை செய்வதற்கு தடை விதித்துள்ளது. மேலும் பின்வரும் முக்கிய விதிமுறைகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி கேண்டீன்களில் பயன்படுத்தப்படும் கப்களின் அளவு 240 மில்லிமீட்டருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் எனவும், சூடான பானங்களில் 2 டீஸ்பூன் வரை மட்டுமே சர்க்கரை சேர்க்க வேண்டும், கோரிக்கையின் பேரில் மட்டுமே கூடுதலாக பயன்படுத்தலாம் எனவும் புதிய விதிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி கேண்டீன்களில் தடை செய்யப்பட்ட பொருட்களின் பட்டியலில் சர்க்கரை பானங்கள், எனர்ஜி பானங்கள், கார்பனேட்டட் பானங்கள், சுவையூட்டப்பட்ட வைட்டமின்கள், ஃப்ளேவர்கள் சேர்க்கப்பட்ட தண்ணீர், கோல்டு காஃபி மற்றும் பழச்சாறுகளில் 30% குறைவாக உள்ள பழச்சாறுகள் மற்றும் அதிக கலர் பயன்படுத்தப்பட்ட பானங்கள் ஆகியவை அடங்கும். மொர்த்ததல்லா, ஐஸ்கிரீம், சாக்லேட், பிஸ்கெட், வேர்க்கடலை, ஃப்ளேவர்ட் மில்க், சாக்லேட் மில்க், ரோசன்ஸ் மற்றும் சிப்ஸ் போன்ற உணவுகளுக்கும் தடை விதித்துள்ளது. பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களில் உள்ள கொழுப்புகள், சர்க்கரைகள், சேர்க்கப்பட்ட சர்க்கரை மற்றும் உப்பு ஆகியவற்றின் அளவு ஒரு சேவை உட்கொள்ளலில் 20%க்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. மாணவர்களுக்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆரோக்கியமான, பாதுகாப்பான பள்ளி சூழலை வழங்குவதே இதன் முக்கியமான நோக்கமாகும். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.